அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். ஊழ். ஊழ் என்றால் விதி. விதினா தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் ஊழ். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஊழ். இப்போ திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசனும் நாகேஷும் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பது அப்படின்னா, இப்போ சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். உடனே இவங்க சிரிச்சுக்குவாங்க. இப்போ வள்ளுவர் இதே கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறிவும் செல்வமும் ஒரு இடத்துல சேர்ந்து இருப்பதில்லை, அது விதி அப்படிங்கிறாரு. அதிகாரம் ஊழ், குறள் எண் 374. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை. இந்த உலகத்துல வந்துட்டு எந்த இரண்டு விஷயங்களும் ஒன்னா இருக்காது, வேறு வேறா தான் இருக்கும். அந்த விஷயம் என்னன்னா திருவேறு. திருனா செல்வம். திருவேறு செல்வம் ஒருத்தங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதும், தெல்லியராதலும், தெல்லியராதனா நுட்பமான அறிவுடையவர்களாக இருத்தல் வேறு. அதாவது திருவேறு தெல்லியராதலும் வேறு. இப்போ ஊழ் அதிகாரம் 374 குறள். குறள் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்கள் சேராம இருக்கும் அப்படின்னா அது இயற்கையா சேராம இருக்கும். அப்படின்னா அது என்னன்னா திருவேறு. செல்வம் ஒருவருக்கு சேர்ந்து இருக்குதுன்னா அவங்கள்ட்ட அறிவு இருக்காது. அறிவு ஒருத்தவங்கள்ட்ட இருக்குதுன்னா அவங்கள்ட்ட செல்வம் இருக்காது. செல்வமும் அறிவும் வேறு வேறு விலகியே இருக்கும். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.